வீண் செலவு செய்ய வேண்டாம். தனியே ஒரு சின்ன துண்டு சீட்டிலே குற்றவாளி கூண்டில் இந்திய அரசு என்று அச்சிட்டு அதை மட்டும் அந்த தலைப்பு இந்திய அரசின் கொலை குற்றம் என்கிற இடத்திலே ஒட்டிவிடுங்கள், இல்லை என்றால் பரவாயில்லை என்று சொன்னார். அப்படியே நான் இரவோடு இரவாக போய் குற்றவாளி கூண்டில் இந்திய அரசு என்று அடித்து ஒட்டிய சுவரொட்டிகள் மீதெல்லாம் போய் இதை மீண்டும் ஒட்டினேன். அந்த கூட்டத்திலே தேவநேயர் பாவாணர் நூலக கட்டிடத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் ஆற்றிய உரை மாணவர்களிடையே மிகுந்த எழுச்சியை உண்டு பண்ணியது. என்னை போன்றவர்களுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஈழத் தமிழர்களுக்காக பாடுபட வேண்டும் என்கிற உறுதியை தந்தது. வாஜ்பாய் அவர்கள் டெசோ மாநாட்டில் பேசிய பேச்சை நகலெடுத்துக் கொண்டு வந்து இளகணேசன் அவர்கள் காட்டிய போது மருத்துவர் ஐயா அவர்களும் ஐயா நெடுமாறர்களும் நம்முடைய அண்ணன் தாப்பா அவர்களும் அமர்ந்திருந்த இடத்தில் சொன்னார், 22 ஆண்டுகளுக்கு முன்னால் வாஜ்பாய் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கும் அப்படியே பொருந்துகிறது, 100 மடங்கு அதைவிட கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னபோது எனக்கும் இது நிழலாக ஓடியது. குற்றவாளி கூண்டில் இந்திய அரசை நிறுத்த வேண்டிய தேவை இன்றைக்கும் 100 மடங்கு பொருத்தமாக இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களும் இதை நன்றாக உணர்வார் என்று நான் நம்புகிறேன். இந்திய அரசை நிறுத்த வேண்டிய தேவை 85, 86, 87 அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, 2008 அதே நிலைதான் இருக்கிறது. என்னென்ன குற்றங்களை செய்திருக்கிறது? இந்திய அரசு செய்திருக்கிற குற்றங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். முதலில் இந்திய அரசு செய்திருக்கிற குற்றம் இலங்கை அரசின் இறையாண்மைக்குள் தலையிட்டு இருக்கிறது. இது இந்திய அரசு செய்திருக்கிற குற்றம். சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தி இந்திய அரசை விசாரிக்க வேண்டும். இலங்கை அரசின் இறையாண்மைக்குள்ளே இந்திய அரசு தலையிட்டது ஒரு குற்றம். ராஜீவ் காந்தி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு முன்னால் இந்திரா காந்தி அம்மையாருடைய காலமாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே சிக்கல், முரண்பாடு. சிங்கள தேசிய இனத்திற்கும் தமிழ் தேசிய இனத்திற்கும் இடையிலேதான் முரண்பாடு, மோதல். அவர்களுக்கு இடையிலான விடுதலை புலிகள் அழைக்கவில்லை. இங்கே ஐயா நெடுமாறன் அவர்கள் சொன்னதை போல போராளிகள் குழுக்கள் அனைவரையும் அழைத்து வந்து தமிழகத்தில் பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து அனுப்பியது இந்திய அரசு. அதுவே இலங்கை அரசின் இறையாண்மையில் தலையிட்ட குற்றம். தமிழகத்தில் ஒப்புதல் இல்லாமல், உடன்பாடு இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, ராஜீவ் ஜெயவர்தனா என்கிற ஒப்பந்தத்தை போட்டு தமிழ் மக்களின் மீது திணித்தது அது இலங்கை அரசின் இறையாண்மையில் தலையிட்ட குற்றம். 1987 ஆண்டு வெளிவந்த தினமணி ஒன்றை நம்முடைய தம்பி இங்கே கொண்டு வந்து கொடுத்தார். அந்த தினமணியிலே தலைப்புச் செய்தி, முதல்வர் பதவி கிடைத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், விடுதலை புலிகள் தேர்தலிலும். ஆனால் இந்தியா எம் மீது திணித்திருக்கிற இந்த ஒப்பந்தத்தை வேறு வழி இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்தியாவை எதிர்த்து போராட நாங்கள் தயாராக என்றுதான் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் 1987 ஆண்டு நடைபெற்ற சுதுமலை அம்மன் திறனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவர் என்பதனால் 87 ஆண்டே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சுதுமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார், இந்த ஒப்பந்தத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எமது தமிழ் மக்களோடு கலந்து பேசவில்லை, தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோடு கலந்து பேசவில்லை. இந்திய அரசுக்கு விரோதமான சக்திகள் இலங்கையில் காலூன்றிவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக இந்தியா எம் மீது இந்த ஒப்பந்தத்தை திணிக்கிறது. அதற்காக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், ஆயுதங்களை கையளிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ஈழத் தமிழர்களை பாதுகாக்கிற பொறுப்பு
இந்திய அரசுக்கு உள்ளது. 87ஆம் ஆண்டு நடைபெற்ற சுதுமலை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மேதகு பிரபாகரன் அவர்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏடுகளில் பதிவாகியுள்ளது. இன்னொரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். இங்கே அவர் சென்னையிலே தங்கியிருந்த போது, இந்திரா நகரிலே தங்கியிருந்த போது, எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது, அன்றைக்கு மத்திய அரசு ஆணையிட்டதற்கிணங்க ஐஜி மோகன்தாஸ் பிரபாகரன் அவர்களின் கைகளில் இருந்த தகவல் தொடர்பு சாதனங்களை எல்லாம் பறித்துக் கொண்டார். அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் உதகையிலே மலர் கண்காட்சியை திறப்பதற்காக போயிருந்தார். உடனடியாக தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்தார். வீட்டில் இருந்தபடியே செய்தி காட்டு தீப்போர் பரவியது. சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்த நாங்கள் எல்லாம் 15-20 பேர் திரண்டு பிரபாகரன் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்தை நோக்கி சென்றோம். அவருடைய வாசலில் இன்று முழக்கமிட்டோம். ஆயுதம் போராடுகிற புரட்சி தலைவனே, அகிம்சை வழியிலே போராட்டம் வேண்டாம், உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று நாங்கள் முழக்கமிட்டோம். அப்போது மருத்துவமனையிலே மந்தவெளியில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆசிரியர் வீரமணி அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களிடத்திலே போய் பேசுகிறார்கள். நாங்கள் வெளியிலே வாசலில் மறிக்கப்பட்டிருக்கிறோம். நீண்ட நேரம் பேசியிருக்கிறார்கள். ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் ஜானி அவர்களும் வாசலுக்கு வெளியே வருகிறார்கள். வீட்டில் இருந்து மாணவர்களாகிய எங்களை வந்து பார்க்கிறார்கள். கதவு, அந்த வாசல் திறக்கப்படுகிறது, கேட் திறக்கப்படுகிறது. நாங்கள் உள்ளே போகிறோம். எங்களை பார்த்து மேதகு பிரபாகரன் பேசினார். நிறுத்தி நிறுத்தி பேசினார். ஒவ்வொரு சொல்லாக தேடி எடுத்து எடுத்து பேசினார். நான் உண்ணாவிரதம் இருப்பது இந்திய அரசுக்கு எங்களுக்கும் அகிம்சை வழியிலே நம்பிக்கை உண்டு என்பதை நிலைநாட்டுவதற்காகவும் உணர்த்துவதற்காகவும் தான். நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பது சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராகவே ஒழிய இந்திய அரசுக்கு எதிராக அல்ல. நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடர்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே திடீரென்று தொலைபேசி அழைப்பு வருகிறது. ஓடுகிறார் உள்ளே. கொஞ்ச நேரம் கழித்து வருகிறார். வந்ததும் முதலமைச்சர் ஆயுதங்களை, தகவல் தொடர்பு சாதனங்களை கொடுக்கும்படி சொல்லிவிட்டார். ஆகவே நான் உண்ணாவிரதத்தை கைவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆசிரியர் வீரமணி அவர்கள் பழச்சாறு கொடுத்து அதை முடித்து வைக்கிறார். அன்றைக்கு அவர் பேசிய போதும் இதைத்தான் சொன்னார். இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் எடுக்கவில்லை. நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பது சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராகத்தான், அந்த ஆதிக்கத்திற்கு எதிராகத்தான் என்று சொன்னார். இந்தியாவில் தமிழகத்தில் இருந்த போதும் அதை சொன்னார். சுதுமலையிலே போய் இறங்கிய போதும், அந்த பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்த பொதுக்கூட்டத்தில் அதைத்தான் குறிப்பிட்டார். ஆனால் இந்திய அரசு என்ன செய்தது? அமைதி படையை அனுப்பியது. அந்த அமைதி படை அங்கே என்ன செய்தது? அமைதியை நிலைநாட்டவில்லை. எமது தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டது. எமது இளைஞர்களை அழித்தது. நேரடியாக தமிழ் மக்களோடு மோதியது. இந்திய படை வந்ததும் ஆரத்தி எடுத்து வரவேற்றவர்கள் தமிழ் பெண்கள், திலகமிட்டு வரவேற்ற